அன்பிற்கினிய நெஞ்சங்களுக்கு இனிய வணக்கங்கள்ங்க. இது சண்டே தாங்க. ஆனாலும் பரபரப்புகளுக்கு பஞ்சமே கிடையாது. ஏன்னா நாளை மண்டே நடக்க இருக்கின்ற அந்த முக்கியமான யுத்தம்ங்க. என்னது, அர்ஜென்டினா வெர்சஸ் ஸ்பெயின் வேர்ல்டு கப் ஃபுட்பால் ஃபைனலை சொல்றீங்களா அப்படின்னா, அது மிட் நைட் 12:30க்கு தாங்க. இது நல்லா விடிஞ்ச பிறகு நடக்க இருக்கின்ற யுத்தம். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் ஸ்டார்ட். பல மசோதாக்களை கொண்டு வர திட்டமிட்டிருக்கிற பாஜக, அதை முறியடிக்கணும்னு நினைக்கின்ற காங்கிரஸ், இந்த இரண்டு தேசிய கட்சிகளுக்கு இடையே மிகப்பெரிய போட்டி. எதிர்பார்ப்பில் மோடி, பதற்றத்தில் ராகுல். இதற்கிடையில இந்த கேம் என்னமோ எங்களுடைய மு.க. ஸ்டாலின் கையில இருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க திமுகவினர். என்னதான் நடந்துட்டு இருக்காங்க, இந்த கேம் பிளான் என்ன, இந்த தேசிய அளவிலான இந்த கால்பந்து இருக்கு இல்லையா, அரசியல் கால்பந்து போட்டியுடைய அந்த இறுதி யுத்தத்துடைய அந்த பின்னணி ஸ்கெட்சுகள், காய் நகர்த்தல்களை இன்றைய நம்முடைய இளங்கோவன் எக்ஸ்பிரஸில் விரிவாக அலசுவோம். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். காங்கிரஸை கதற வைக்கும் திமுக, பதற்றத்தில் ராகுல். டீல் 4. நாடாளுமன்றத்துடைய மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை 20ஆம் நாள் திங்கட்கிழமை நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க. இதை ஒட்டி பாஜக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் தொகுதி மறுவரையறை, ஒரே நாடு ஒரே தேர்தல் உள்ளிட்ட ஒரு 7 முக்கியமான மசோதாக்கள் கொண்டு வரலான்னு திட்டமிட்டு இருந்தாங்க. ஏற்கனவே சில மசோதாக்கள், குறிப்பா தொகுதி மறுவரையறை, இதெல்லாம் தோற்கடிக்கப்பட்டிருந்தது. தற்போது அந்த முதலமைச்சர்களுடைய பதவி பறிப்பு அந்த மசோதா உள்ளிட்ட சிலவற்றை நிறுத்திவிட்டு 5 மசோதாக்கள் மட்டும் கொண்டு வரலாம் அப்படின்னு ஒர்க் பிளான் போட்டிருக்காங்க. அதே நேரத்துல இந்த மழைக்கால கூட்டத்தொடர்ல பாஜகவுக்கு பயம் காட்டணும் அப்படின்னு காங்கிரஸும் சில ஒர்க் பிளான்களை போட்டிருந்தாங்க. அதுல முக்கியமாக தொகுதி மறுவரையறை அந்த சிக்கல்கள், அதுக்கப்புறம் ஒரே நாடு ஒரே தேர்தல் அந்த பிரச்சனை, இன்னொரு பக்கம் அயோத்தி ராமர் கோயில் நில மோசடி சர்ச்சை, அப்புறம் நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம், அப்புறம் வெளியுறவு கொள்கையில சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய தொடர் தோல்விகள். இதற்கடுத்து மிக முக்கியமாக கல்வியாளர், சமூக சீர்திருத்த போராளியான திரு சோனம் வாங்சுக் அவர்களுடைய அந்த தொடர் போராட்டம், திரு தர்மேந்திர பிரதான் சென்ட்ரல் மினிஸ்டர், கல்வி மினிஸ்டர், அவருக்கு எதிராக, அப்புறம் கல்வியில சீர்திருத்தம், பல விஷயங்கள் முன்னிட்டு அவருடைய இந்த போராட்டம் நாடு முழுக்கவே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திட்டு இருக்கு. உண்ணாவிரத போராட்டம். சோ இவை எல்லாவற்றையும் கையில் எடுத்து பாஜகவுக்கு பயம் காட்டணும் அப்படிங்கிறது தான் காங்கிரஸ் உடைய ஒர்க் பிளான். இதுதான் இந்தியா கூட்டணிக்கும் பேசி வச்சிருக்காங்க. ஆனா இதுல காங்கிரஸ்க்கே பயம் காட்டுறாங்க இன்னொரு டீம்ங்க, இந்தியா கூட்டணி இல்ல முன்னாள் இந்தியா கூட்டணி பார்ட்டி டிஎம்கே. அதாவது அவங்க போட்டிருக்கிற 2 முக்கியமான தீர்மானங்கள், குறிப்பா முன்னாள் முதலமைச்சர் திமுகவுடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர் காணொலி வாயிலாக திமுக எம்பிக்கள்கிட்ட பேசினார் இல்லையா, அதுல 2 முக்கியமான தீர்மானம். ஃபர்ஸ்ட் அந்த தீர்மானத்தை நம்ம பார்த்துருவோம். 1, மேகதாது அணைக்கு நடுவர் மன்றம் அமைக்க கோரிக்கை. 2வது பார்த்தோம்னா மாநில உரிமைகளுக்காக தொடரும் குரல்கள். அதாவது மாநில சுயாட்சி மற்றும் உரிமைகளை மீட்டெடுக்கும் வகையில நாட்டுடைய அரசியலமைப்பு சட்டத்தின் விழுமியங்களை காக்கவும் திமுக எப்பவும் போல உறுதியா செயல்படும். தமிழ்நாட்டுடைய மக்களுடைய உணர்வுகளை எதிரொலிக்கக்கூடிய வகையில திமுக எம்பிக்களுடைய குரல் வலிமையாக ஓங்கி ஒலிக்கும் அப்படின்னு இக்கூட்டம் ஒருமனதாக தீர்மானிக்கிறதுன்னு போட்டிருக்காங்க. அதாவது இதுல எங்க காங்கிரஸ் பதறதுன்னா, இதுக்கு முன்னாடி பாஜக கொண்டு வரும் முயற்சிகள் அனைத்தையும் நாங்க முறியடிப்போம், எதிர்ப்போம் அப்படின்னு கராராக கிளியர் கட்டாக அவங்க தான் எங்களுடைய எதிரி அப்படின்னு அடிச்சு பேசுவாங்க. ஆனா இந்த முறை மாநில உரிமைகள், அதுல சரியான விஷயங்கள் இல்லைன்னா நாங்க கேட்போம் அப்படின்னு அதை ஒரு சாஃப்ட் டோன் மாத்திருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு, சரியான விஷயம் மாதிரி இவங்க ஃபீல் பண்ணா பாஜகவுடைய மசோதாவை ஆதரிப்பாங்களா? இதுதான் காங்கிரஸ் உடைய பயம். அது மட்டும் இல்லைங்க, முக்கியமா ஒண்ணு, திமுகவுடைய அமைப்பு செயலாளர் திரு RS பாரதி அவர்கள் ஒரு இங்கிலீஷ் மீடியாவுக்கு அவர் கொடுத்த நேர்காணல்ல, தொகுதி மறுவரையறை மசோதா மீண்டும் கொண்டு வரப்படும் பட்சத்தில் அதுல இருக்கக்கூடிய உள்ளடக்கங்களை நாங்க பரிசீலிப்போம். அது தமிழ்நாட்டுடைய அப்புறம் தென் மாநிலங்களுடைய நலன்களுக்கு எதிராக இருந்தா மட்டும்தான் திமுக எதிர்க்கும். மாறா ஒன்றிய அரசாங்கம் எங்களுடைய பரிந்துரைகளை ஏற்று இருந்தா அதை எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவர் பேசினதுதான் காங்கிரஸை பதற வச்சுக்கிட்டு இருக்கு. இதன் தொடர்ச்சியாக தான் காங்கிரஸுடைய மூத்த தலைவர்கள், முன்னாள் அமைச்சர் திரு ப. சிதம்பரம் அவரும் கூட பாஜக சைடு டிஎம்கே அந்த மாதிரி போகக்கூடாது, இங்க இருக்கணும் என்கிற ரீதியில அவர் பேசிட்டு இருந்தாரு. அப்புறம் காங்கிரஸ் தலைவர்கள் எல்லோருமே அகில இந்திய அளவுல இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக திமுக இருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பையும் பதிவு செஞ்சுட்டு இருந்தாங்க.
இதுல காங்கிரஸை இன்னொரு விஷயம் பயங்கரமா பதற வச்சிருக்கு. அதாவது கர்நாடக காங்கிரஸ் அரசாங்கம் முன்னெடுக்கின்ற அந்த மேகதாது அணை விவகாரம் இருக்கு இல்லைங்களா, அதுல நாடாளுமன்றத்துல திமுக ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸும் கொடுத்திருக்காங்க. இப்ப இது ஏற்கப்படும் பட்சத்துல கடுமையாக அங்க காங்கிரஸ்க்கு செக் வைக்க வாய்ப்பு இருக்கு நாடாளுமன்றத்துல. இதுதான் காங்கிரஸ்க்கு மிகப்பெரிய குடைச்சலாக கருதுறாங்க. நாம பாஜகவை பயம் காட்டலாம்னு நினைச்சா முன்னாள் இந்தியா கூட்டணியில இருந்த திமுக நமக்கு பயம் காட்டுது அப்படின்னு கதறுகிறார்கள் கதர் சட்டையினர் அப்படிங்கிறாங்க திமுக சைட்ல. சரி, இதை ஒட்டி காங்கிரஸ் சைட்ல இருந்து சில முயற்சிகளை அவங்க எடுத்துட்டு இருக்காங்க. அதுல முக்கியமாக காங்கிரசுடைய பொதுச் செயலாளரான திரு ஜெயராம் ரமேஷ் அவர்கள் கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் எதிரெதிராக அரசியல் செய்தாலும் அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணியில் 2 பேரும் இணைஞ்சு இருக்கும். அது போல தமிழ்நாட்டில் இங்கே எதிரெதிர் கூட்டணியில இருந்தாலும் அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணியிலேயே திமுக தொடரணும். நல்ல விஷயங்களுக்கு, பாஜக எதிர்ப்பு விஷயங்களுக்கு, அவங்க கொண்டு வரக்கூடிய விஷயங்களுக்கு எதிராக ஒருங்கிணைந்து நம்ம களமாடணும் என்கிற ரீதியில அவர் ஒரு கோரிக்கையும் முன்வைக்கிறாரு. அதுக்கடுத்து திமுக கிட்ட பெரும்பாலான எம்பிக்கள் இருக்காங்க. அதனால அவங்களுடைய ஆதரவு இந்த பக்கம் இருந்தா நல்லது அப்படின்னு தொடர்ந்து முயற்சி செஞ்சிட்டு இருக்காங்க. மூன்றாவது, வெஸ்ட் பெங்கால்ல திரிணாமுல் காங்கிரஸ், மகாராஷ்டிராவில் சிவசேனா கட்சி, இவங்களுடைய பிளவு, அந்த எம்பிக்களுடைய ஆதரவு அப்படின்னு பாஜக மேலும் மேலும் பலமா மாறிட்டு இருக்காங்க. இப்ப டிஎம்கே எம்பிக்களுடைய ஆதரவும் அங்க போயிடுச்சுன்னா காங்கிரஸ்க்கு ரொம்ப கஷ்டங்க அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. இதன் தொடர்ச்சியாகவே தான் திமுகவை அட்டாக் பண்ண வேணாம், சாஃப்டா நம்ம பயணிப்போம், அவங்க நம்மளை சீனாலும் கூட நம்ம கொஞ்சம் பொறுமையா போவோம் அப்படின்னும் இன்னொரு பக்கம் சீக்ரெட்டாக திமுக கிட்டயும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, இந்தியா கூட்டணிக்கு நாடாளுமன்றத்துல சப்போர்ட் பண்ணுங்க, ஓப்பன் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இதுதான் காங்கிரஸை பதற வைத்துக் கொண்டிருக்கு. இதை ஒட்டி தான் இந்த சரி கட்டக்கூடிய டீலையும் பேசிட்டு இருக்காங்க காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய தேசிய அளவிலான தலைவர்கள். இதில் ஒன்றாகவும் விசிகாவுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன் சமீபத்துல பேசினார்ல, தாவேகாவும் திமுகவும் கூட ஒருங்கிணைந்து இந்தியா கூட்டணியில பாஜகவை எதிர்க்கணும், அது தவறு ஒன்றும் இல்லை, கேரளாவில் அப்படிலாம் இருக்கு அப்படின்னு ஒரு கருத்தை பேசியிருந்தாரு. இன்னொரு பக்கம் திமுக பாஜக கூட்டணி கூட அமையலாம், ஏற்கனவே அப்படிலாம் இருந்திருக்குல்ல அப்படின்னு ஒன்று பேசியிருக்காரு. திருமாவளவன் அவர்கள் சமீப காலமாக இப்படி ஒரு பேச்சு அப்படி ஒரு பேச்சுன்னு பேசிட்டு இருக்காரு. ஆனாலும் இவை எல்லாமே இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பதற்றங்களை புரிய வைக்கக்கூடியதாகவும் இருக்கு. காங்கிரசின் கேம் பிளான், திமுக உதவியை நாடும் பாஜக, அமித்ஷா டீம் எதிர்பார்ப்பு என்ன? பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஹேட்ரிக் வெற்றியை பெற்றாலும் கூட அவங்க இப்போ வர தனி மெஜாரிட்டி இல்லாத கூட்டணி ஆட்சி தான் தொடர்ந்துகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் கூடிய விரைவில் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா தங்களுடைய இலக்குகள், டார்கெட்டுகள், அந்த கொள்கைகளை சட்டமா அமலுக்கு கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறதுல மிக உறுதியா இருந்துட்டு இருக்காங்க. அதனாலதான் வேக வேகமாக அந்த மசோதாக்களை கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா சில மசோதாக்கள் போன முறைய தொகுதி மறுவரையறை அந்த மசோதாலாம் தோற்கடிக்கப்பட்டது. எம்பிக்களுடைய பலம் இல்லை 2 அவைகள்லயும். ஸோ 2 அவைகள்லயும் எம்பிக்களுடைய பலத்தை பெறணும்னு நினைச்ச நேரத்துல இப்ப எடுத்துக்கோங்களேன், வெஸ்ட் பெங்கால்ல திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி, மகாராஷ்டிராவில் சிவசேனா பார்ட்டி, இவங்களுடைய அந்த பிளவு, அங்கிருந்து வரக்கூடிய பாஜகவுக்கான லாபம், எம்பிக்களுடைய அந்த எண்ணிக்கை அதிகரிப்பு, இதெல்லாம் பாஜகவுக்கு பாசிட்டிவா இருக்கு. ஆனாலும் 2 அவைகளிலும் எம்பிக்களுடைய ஒரு மசோதாவை சட்டமாக்க எம்பிக்களுடைய தேவை இருக்கு. அந்த இடத்துல தான் 2வது காய் நகர்த்தல்கள், அதாவது இந்தியா கூட்டணில இருந்து திமுக வெளியேறிட்டாங்க. ஏற்கனவே காங்கிரஸ் இருக்கக்கூடிய அந்த சீட்டுகள் பக்கத்துல, அந்த இருக்கைகள் பக்கத்துல எங்களுடைய இருக்கைகளை போடாதீங்க அப்படின்னு திமுகவுடைய நாடாளுமன்ற தலைவர் திருமதி கனிமொழி எம்பி அவங்க தெரிவிச்சிருந்தாங்க. காங்கிரஸோடு நெருக்கமா இல்லை அப்படின்னு திமுகவும் அறிவிச்சிட்டாங்க. ஸோ இப்ப திமுக கையில 22 எம்பிக்கள் இருக்காங்க, 8 மாநிலங்களவை எம்பிக்கள் இருக்காங்க, லோக்சபா, ராஜ்யசபா, டோட்டலா 30 எம்பிக்கள் திமுக கிட்ட இருக்காங்க. இவங்களுடைய முழுமையான ஆதரவை பெற்றாலே ஒரு மசோதாவை சட்டமாக்கிடலாம், தாக்கல் செஞ்சு சக்சஸ் ஆக்கிடலாம். இதுதான் பாஜகவுடைய எதிர்பார்ப்பு. இதை ஒட்டி தான் தங்களுடைய அரசியல் காய்களை நகர்த்த தொடங்கியிருக்காங்க உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா அவர்களுடைய டீம்க. ஒன்று, திமுக கொள்கை ரீதியிலாக எதிராக இருந்தாலும் கூட தேர்தல் நேரத்துல தான் அந்த ஃபைட்டு பயங்கரமா இருக்கும். தேர்தல் இல்லாத காலங்கள்லயும் இப்ப திமுக ஆளுங்கட்சியாகவும் இல்லை. அப்ப அதே போல நம்ம கராரா அட்டாக் பண்ணணும்னு இல்லை. நமக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு முதன்மை எதிரியாக
தாவேக்கா அவங்க கூட்டணியில இருக்கின்ற காங்கிரஸ், இதுதான் முக்கியம். சோ ஒரு சாஃப்டான அப்ரோச்சை இங்க எடுக்கலாம். அதற்கடுத்து மாநிலத்துக்குள்ளார தாவேக்கா அரசாங்கம் திமுகவுக்கு கடும் நெருக்கடிகளை கொடுக்கலாம். திமுகவை எந்த அளவுக்கு அவங்க எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு மாநிலத்தை தக்க வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் தாவேக்காவுடைய ஒரு உத்தியாக இருக்கலாம். இப்பவே வழக்கு தேடுதல், முன்னாள் அமைச்சர்களை தேடுறது அப்படின்லாம் பல ஆக்ஷன்களை தொடங்கிட்டாங்க. ஸோ அவங்க தவிர்க்கவே முடியாம ஏதாவது ஒரு தேசிய கட்சியுடைய ஆதரவு அவங்களுக்கு தேவை. காங்கிரஸோட உறவையும் அவங்க முறிச்சுக்கிட்டாங்க, ஏன்னா அவங்க தாவேக்காவோடு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான், பாஜக தான். ஸோ அவங்களுக்கும் ஒரு தேவை இருக்கிறப்ப ரெண்டு தேவையும் இந்த புள்ளியில இணைச்சிக்கலாம் அப்படின்னு பாஜக கணக்கு போடுறாங்க. அப்படியும் இல்லாம அவங்க ஏதாவது முரண்டு பிடிச்சிக்கிட்டு இருந்தா முன்னாள் திமுக அமைச்சர்கள் மீதான அந்த வழக்குகள், அந்த புகார்கள், இதை தூசு தட்டி குடைச்சல்களை கொடுத்தா அங்க இருக்கக்கூடிய சீனியர்ஸ்கள் அவங்களுடைய தலைமைக்கு குடைச்சல்களை கொடுப்பாங்க. அந்த நெருக்கடியை நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கலாம். இவை எல்லாம் கடந்தும் திமுக உறுதியாவே இருந்துட்டு இருக்காங்கன்னா, ஒரு மசோதாவை நம்ம கொண்டு வந்தோம்னா ஆதரவு, எதிர்ப்பு, வெளிநடப்பு, 3 விஷயம் இருக்கு. இதுல எதிர்ப்பு இல்லாம ஆதரவு இல்லைன்னா வெளிநடப்பு செஞ்சா கூட அது ஒரு வகையில பாஜகவுக்கு ஆதரவாகத்தான் மாறும் அப்படின்னும் கணக்கு போடுறாங்க. ஸோ இதெல்லாம் தான் பாஜகவுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் அவங்களுடைய டீமுடைய எதிர்பார்ப்பா இருந்துட்டு இருக்குங்க. சரி, இவை எல்லாவற்றையும் திமுக எப்படி பார்க்கறாங்க? மோடியின் தேவையும் ராகுலின் எதிர்பார்ப்பும் ஆட்டம் மு.க. ஸ்டாலின் கையில். திமுகவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸுடைய துரோகத்தை இப்போ வரைக்கும் அவங்களால ஜீர்ணிச்சிக்க முடியல. மற்ற பார்ட்டியாவது சொல்லிட்டு போனாங்க தாவேக்கா அரசாங்கத்துக்கு ஆதரவு கொடுக்குறப்ப. ஆனால் காங்கிரஸ் ஒரு மரியாதை கூட, ஒரு நாகரிகமாக கூட எங்ககிட்ட எதையுமே தெரிவிக்கல, கூட்டணி விட்டு போறோம் அப்படின்னு. இந்த வருத்தத்தை அப்பவே முன்னாள் முதலமைச்சர் திமுகவுடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் ஓப்பனாகவே பதிவு செஞ்சிருந்தாரு. இப்போ வர திமுகவினர் துடிச்சுக்கிட்டு இருக்காங்க காங்கிரஸ்க்கு எதிராக. அது எம்பிக்களுடைய அந்த ஆலோசனைகள் கூட்டத்தில், திமுக எம்பிக்கள் ஆலோசனை கூட்டத்திலையும் வெளிப்பட்டது. அதாவது காங்கிரஸ்க்கு எந்த வகையிலுமே நாடாளுமன்றத்துல ஒத்துழைப்பு கொடுக்க கூடாது. அதே நேரத்துல ஏனைய மாநில கட்சிகள் ஏதாவது ஒரு முக்கியமான தீர்மானம், முக்கியமான விஷயத்த கொண்டு வந்தா அவங்களுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கலாம். ஆனா காங்கிரஸ் கொண்டு வந்தா நாம நோ சப்போர்ட். 3வது, பிரச்சனைகளை ஒட்டி அதுல இருக்கக்கூடிய லாப நட்டம் தேவையை ஒட்டி ஆளும் பாஜகவை விமர்சிக்கலாம். குறிப்பா பிரதமர் திரு நரேந்திர மோடியை விமர்சிக்கலாம். தேவையில்லாம எல்லாவற்றுக்குமே காங்கிரஸ்க்கு முட்டு கொடுக்கிற மாதிரி அந்த வேலைகளை செய்ய வேணாம். தமிழ்நாட்டுடைய நலனுக்கு எதிராக இல்ல ஓரவஞ்சனை ஏதாவது செஞ்ச மாதிரி மோடி அவர்கள் பேசினா அப்ப நம்ம எதிர்க்கலாம் பாஜகவை. மற்றபடி எல்லாத்துக்கும் எதிர்க்க வேணாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க. அதன் தொடர்ச்சியாக தான் மேகதாது அணை விவகாரம் சம்பந்தமாக நாடாளுமன்றத்துல ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸும் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது கர்நாடக காங்கிரஸுடைய அந்த தமிழ்நாட்டுக்கு எதிரான நிலை இருக்குல்ல, அதை எக்ஸ்போஸ் பண்ணும். மேகதாது அணை விவகாரத்துல காங்கிரஸுடைய இரட்டை நிலைப்பாட்டை தமிழ்நாட்டில் ஒன்று, கர்நாடகத்தில் ஒன்று, அதை நம்ம விடக்கூடாது, வச்சு செய்யணும் அப்படின்னு சம்பவத்துக்கு தயாராகி இருக்காங்க திமுகவுடைய எம்பிக்கள். அதே நேரத்தில் இது அப்படியே போனுச்சுன்னா பாஜகவுக்கு முழுமையான ஆதரவு மாதிரி ஆகிட்டா இங்க முதலுக்கே மோசமாகிடும் இல்லையா? ஏன்னா இதுக்கு முன்னாடி போன 10 ஆண்டுகள்ல இருந்து ஆட்சி புரிந்த 5 ஆண்டுகள் வரை நமக்கு எதிரி டெல்லி தான், பாஜக தான். டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு அப்படின்லாம் அரசியல் பண்ணிட்டு இப்ப திடீர்னு நம்ம போய் ஆதரவு தெரிவிச்சோம்னா அது நெகட்டிவா மாறிடும் அப்படின்னு ஒரு கருத்து ஓடிக்கொண்டிருக்கு. இங்க மாநிலத்தை நம்ம மிஸ் பண்ற மாதிரி ஆகிடும். அதுவே நம்ம கண் கொத்தி பாம்பாக காத்துக்கிட்டே இருக்காங்க தாவேக்கா. இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் பாஜகவுக்கு செஞ்சா அதுக்கப்புறம் பாருங்க, பாஜகவும் திமுகவும் தான் பி டீமே, இவங்க தான் கூட்டணின்னு நாங்க சொன்னல, நாங்க ஆட்சிக்கு வந்தவொடனே திமுக பாஜகவோடு கூட்டணி அமைச்சிருவாங்கன்னு சொன்னல, அது நடந்துருச்சு இல்ல அப்படின்னு தனக்கான ஸ்கோரிங் பாயிண்டாக தற்போதைய முதலமைச்சர் திரு ச ஜோசப் விஜய் எடுத்துக்கிட்டு தொடர்ச்சியான 10 ஆண்டு ஆட்சிக்கான அஸ்திவாரத்தையும் போட்டுருவாரு. அடுத்தடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல், எம்பி தேர்தலையும் நமக்கு நெகட்டிவாக அமையலாம். ஸோ இதை கவனிக்கணும். முக்கியமா இடைத்தேர்தலையே இதுக்கு நமக்கு நெகட்டிவ் ஆகலாம் அப்படின்னு சில ஆலோசனைகள் ஓடி இருக்கு. அப்புறம் சரி, அப்ப நம்ம வெளிநடப்பு, சில மசோதாக்களுக்கு வெளிநடப்பு அப்படின்னு பண்ணலாமா அப்படின்னு சீனியர்ஸ் ஆலோசனை செஞ்சிருக்காங்க. வெளிநடப்பு அப்படின்னு செஞ்சாலும் கூட அது ஒரு வகையில பாஜகவுக்கான ஆதரவாக மாறிடும் அப்படின்னும், அதுக்கும் வேணாம் அப்படின்னு இன்னொரு தரப்பினர் தெரிவிச்சிருக்காங்க. ஆனா தேசிய அளவுல 2 கட்சிகளையும் எதிர்நிலையில நிறுத்திக்கிட்டு இங்க ஒரு மாநிலத்துக்குள்ளார அரசியல் செய்யறது அப்படிங்கிறது நமக்கு நிறைய போராட்டம் நிறைஞ்சதா இருக்கும். அது இன்னொரு வகையில இங்க மாநில கட்சியான தாவேக்காவுக்கு சாதகமா அமைஞ்சிராதா
அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனா இன்னொரு கருத்து என்ன சொல்றாங்கன்னா, இங்க தாவேக ஆட்சியே தனிப்பெரும்பான்மை இன்னும் பெறாம இருக்காங்க, அவங்களுக்குமே நெருக்கடி இருந்துகிட்டு இருக்கு. அதனால அந்த நெருக்கடிகளை நாம நமக்கான ஆட்டமா மாத்திக்கலாம், வெற்றிக்கான ஆட்டமா. அவங்க தனி மெஜாரிட்டியோடு சூப்பர் பவர்ல இருந்தா அப்ப நம்ம சென்ட்ரலை இல்ல தேசிய கட்சிகளை பகச்சிக்காம நம்ம ஆட்டத்தை முன்னெடுக்கலாம். இப்ப நமக்கும் நிறைய ஸ்கோப் இருக்கு, வாய்ப்பு இருக்கு. அதனால எடுத்த உடனே போய் பாஜக சைடு பல விஷயங்களை ஆதரிக்கும் வேணாம் அப்படின்னும் பேசியிருக்காங்க சீனியர்ஸ்கள். இப்படி இரண்டு தரப்பிலும் பல விஷயங்கள் விவாதிக்கப்பட்டிருக்கு திமுகக்குள்ளார. அட்லாஸ்ட் நம்ம கிட்ட 22 எம்பிக்கள் இருக்காங்க, 8 ராஜ்யசபா, மொத்தம் 30 எம்பிக்கள் இருக்காங்க. நம்மளுடைய தேவைதான் பாஜகவுக்கு இப்ப அவசியம். அடுத்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் 3 ஆண்டுகள் இருக்கு, 2029 தான். ஸோ நம்ம அவங்கள தேடி போகணும்னு இல்லை, அவங்க தான் நம்மளை தேடி வந்துட்டு இருக்காங்க. காங்கிரஸும் அகில இந்திய அளவுல தன்னுடைய பலத்தை இழந்து இருக்கு. அகில இந்திய அளவுல பல்வேறு மாநில கட்சிகளை ஒருங்கிணைத்து இந்தியா கூட்டணிக்குள்ளார தக்க வச்சதுல மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ரோல் முக்கியமானதா இருந்தது. அதை இன்னைக்கு காங்கிரஸ் மிஸ் பண்ணியிருக்காங்க. சின்ன மீனுக்கு ஆசைப்பட்டு பெரிய மீனை அவங்க இழந்திருக்காங்க, திமிக்கலத்தையே இழந்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ காங்கிரஸ்க்கும் நம் மீதான ஒரு எதிர்பார்ப்பு தேவை இருக்கு. இந்த இரண்டு கட்சிகளுடைய தேவை எதிர்பார்ப்புகளை வச்சு நம்முடைய ஆட்டத்தை முன்னெடுப்போம் அப்படின்னும், அதை ஒட்டித்தான் நாங்கள் மாநில நலன் சார்ந்து விஷயங்கள்ல ஏதாவது தவறா நடந்தா பாஜக அரசாங்கத்தை எதிர்ப்போம், எங்களுடைய நோக்கம் முழுக்க முழுக்க மாநில நலன் சார்ந்துதான் அப்படின்னு இங்கேயும் ஒண்ணு இங்கேயும் ஒண்ணு, ரெண்டுக்கும் சாதகமான வகையில ஒரு மாதிரி இந்த நியூட்ரல்குள்ளாரியே ஒரு கேம் இருக்கு, தன்னுடைய பிளானை முன் வச்சிருக்காங்க திமுகவினர் அப்படிங்கிறாங்க இந்த முழுமையான பின்னணிகளை அறிஞ்சவங்க. ஆக மொத்தத்துல இந்த மழைக்கால கூட்டத்தொடர் அனல் வீசும் அப்படிங்கிறது புரியுதுங்க. மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான உங்கள் சகோ சேத்தலங்கவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.